அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. நிறைய தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த இடத்துல இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் எனக்கு அற்புதம் நடக்குமா, நான் இதிலிருந்து வெளியே வர முடியுமா, இந்த இடத்துல என் தேவன் எனக்கு ஒரு பெரிய விடுதலையை தருவாரா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற அநேக தெய்வ பிள்ளைகளை நாம் பார்க்குறோம். வேதத்தை வாசிக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில், பயங்கர நெருக்கத்தில், கடினமான சூழ்நிலையில் இருந்தவங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து அங்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். அதே போல இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 16வது வசனம். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதைகளையும் உண்டாக்கி. சமுத்திரத்திலே வழியை உண்டாக்கினார், வலிய தண்ணீர்களிலே பாதையையும் ஆண்டவர் உருவாக்கினார். யாத்ராகமம் 14 அதிகாரத்திலும் யோசுவா 3 அதிகாரத்திலும் ஆண்டவர் செய்த அற்புதத்தை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். செங்கடலிலே வழி திறக்க முடியாத செங்கடலிலே ஆண்டவர் வழியை திறந்தார். யோர்தான் கரை புரண்டு ஓடுகிற போது அந்த இடத்திலும் வழியை திறந்தார். ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ததன் நோக்கத்தை நாம் யோசிக்கிற போது, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட நிலைமையிலே அற்புதம் செய்வார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள் எழும்பும்போது நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதம் செய்வார். ஏனென்றால் நம்ம விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும். இதே ஏசாயா 43 அதிகாரத்திலே 19வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அதாவது முடியாத இடத்துல முடிய பண்ணுகிற தேவன். உங்கள் சூழ்நிலை கடினமாக இருக்கலாம், இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பலத்த நெருக்கங்கள் இருக்கலாம். இந்த இடத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஆனால் வாய்ப்பே இல்லை, நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கும். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, இந்த அருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே வாசலை திறந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.